ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் கேப்டன் மில்லர் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன். உன்ன மாதிரி நானும் ஒரு கொலைகாரனாக இருந்திருந்தா அவனை நானே கொன்னுருப்பேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, இது ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை தான். கிராமத்தில் இருக்கிற நம்ம தனுஷ் பிரிட்டிஷ் இராணுவ படையில் ஒரு மெம்பராக வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம இந்தியர்களை பிரிட்டிஷ் ஆளுங்க ரொம்ப அடிமைப்படுத்திட்டு வராங்க. அந்த சமயத்தில் நம்ம இந்தியாவில் உள்ள சுரங்கத்தெல்லாம் சுரண்டி அவங்க நாட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட கிராமத்தில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு கீழே புதையல் இருக்குது அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு யாரோ சொல்லிடுறாங்க. அப்போ அந்த கிராமத்தையே பிரிட்டிஷ்காரங்க அடித்து துரத்துறாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நம்ம ஹீரோவோட அண்ணன் நிற்கிறாரு. நடந்த அந்த போரில் நம்ம பிரிட்டிஷ் ஆளுங்க நம்ம ஹீரோவோட அண்ணனை கொன்னுடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம அண்ணன் சாவுக்கு நம்மளே காரணமாயிட்டோம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து வேலையை விட்டு வராரு. வேலையை விட்டு வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை என்னென்ன பண்ணாரு, நம்ம ஹீரோ என்னென்ன நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த கேப்டன் மில்லர். நல்லவனா தானே இருப்பேன். ஊர்க்காரங்களுக்கு துரோகி. உண்மையிலே நீ யாரு? நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம இந்தியர்களை அடிமைப்படுத்துகிற விஷயம்லாம் நிறையாவே காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தனுஷும் அவங்க கீழே வேலை செஞ்சிட்டு இருக்கிறதையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் காமெடி நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவி. ஆக்ஷன் மூவியாக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் காமெடி சீன்ஸு வச்சுருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபினா சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா சீன்ஸ்லாம் அந்த படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு எதிர்மாறாக தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு KGF RRR மூவிலாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செகண்ட் ஹாஃபில் சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரத்தமும் சதையுமாக தான் இருக்கும். இந்த படத்தில் முக்கியமான ரோல்னால் அது சிவராஜ்குமார் தான். இவர் ஒரு கன்னடா ஆக்டர்ஸ். இவர் ஏற்கனவே ஜெயிலர் மூவியில் தான் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. எனக்கு தனுஷோட நடிப்புக்கு அப்புறமா இவர் நடிப்பு தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக இவர் வந்து 2 ரோலில் வராரு. ஒன்று மீசை வச்ச ரோலு, இன்னொன்று மீசை இல்லாத ரோலு. 2 ரோலுமே இவருக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு. The village and the temple will now become British property. Mining will soon begin and we will find out exactly what lies beneath. நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ நம்ம தனுஷ் அவர்கள் தான். வழக்கமாக அவர் படங்கள்லாம் வேறு மேலே ஆக்டிங் தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் சூப்பராகவே ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சுற்றி உள்ள ஆக்டர்ஸும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக பிரியங்கா மோகன். ஏன்னா அவங்க டாக்டர் படத்துலலாம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபைட் சீனாக இருக்கட்டும், அவங்க துப்பாக்கி எடுத்து சுடுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக இந்த படத்தோட முக்கியமான ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஆக்டர்ஸை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறமா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ரொம்பவே நல்லாவே சூப்பராக இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தாரு. பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஸோ மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. Believe, devil. I am the devil and you will call me. கேப்டன் மில்லர். என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பேருக்கு இந்த படம் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை போய் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க இந்த படத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் பார்க்க வேணாம். ஏன்னா ஃபைட் சீன்ஸில் வர ரத்தமாக இருக்கட்டும், அந்த சுடுற கண்ணாக இருக்கட்டும், எல்லாமே குழந்தைங்களை ரொம்ப பாதிக்கும். அதனால் படத்தோட செகண்ட் ஹாஃபை குழந்தைங்க பார்க்க வேணாம்.
கண்டிப்பாக எல்லாரும் ஒன் டைம் ஆச்சு இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். உங்களை யார் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.